கடந்த வருஷம் இந்த நேரமெல்லாம் சின்னத்திரை ஏரியாவை ஆக்கிரமிச்சிருந்த ஒரு செய்தி தொகுப்பாளர் மணிமேகலை விவகாரம் தான். குக்கு வித்து கோமாள நிகழ்ச்சியில தொகுப்பாளரா தன்னோட வேலையை சரியா செய்ய விடாம இடையில புகுந்து தொல்லை கொடுத்தாங்க போட்டியில வந்த பிரியங்கா அப்படிங்கிறதான் மணிமேகலையோட குற்றச்சாட்டு. இன்னும் ஒரு படி மேலே போய் என்னோட சுயமரியாதைக்கு இழுக்கு வந்தனால நிகழ்ச்சியில தொடர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியேறிட்டாங்க. இந்த விவகாரத்துல மணிமேகலை பிரியங்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் ஆதரவு எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி செலிபிரிட்டிஸ் மத்தியில ஒரு பேச்சு வைரலா பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஜீ தமிழ் பக்கம் வந்த மணிமேகலை அங்க டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க. சமீபத்தில் அந்த ஷோ முடிஞ்சதும் அதுக்கப்புறம் ஒரு பேட்டியில கலந்துக்கிட்டு பல விஷயங்களை பத்தி பேசியிருக்காங்க. அதுல மணிமேகலை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜீ தமிழ்ல இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி பண்ணதே கிடையாது, அதனால ஆரம்பத்துல சின்னதா யோசிச்சேன், ஆனா ஒரு பெரிய சண்டை சச்சரவுக்கு அப்புறம் ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா நிச்சயம் அது நமக்கு நல்லதா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட உள் மனசு சொன்னுச்சு. நான் எப்பவுமே என்னோட உள் மனசு சொல்றத அப்படியே கேட்பேன், அதனால பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்தேன். 6 மாசம் போயிருக்கும் டிஜேடி அனுபவம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒர்க் அனுபவம். என்னோட வேலையை சுதந்திரமா முழு ஈடுபாட்டோட பண்ணினேன். நல்ல ரெஸ்பான்ஸ். ஷோ போயிட்டு இருக்கும் போதே வேலைக்கான அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி சில அமைப்புகள்கிட்ட இருந்து எனக்கு சிறந்த தொகுப்பாளர் விருது கிடைச்சிச்சு. இப்போ நிகழ்ச்சி முடிஞ்சிட்டாலும் அடுத்த ஷோ பத்தின பேச்சுக்கள் போயிட்டு இருக்குது. அடுத்த சில தினங்கள் அதை பத்தின முறையான அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் அந்த பேட்டியில மணிமேகலைட்ட டிவியில வந்தா அடுத்த சினிமா தான், ஆனா உங்களை சினிமாவில் பார்க்கவே முடியலையே ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு மணிமேகலை 16 வருஷமாச்சு இந்த வேலைக்கு வந்து, ரொம்பவே பிடிச்ச வேலை, அதனால இதை மட்டும் எவ்வளவு காலம் முடியுதோ அது வரைக்கும் செஞ்சுட்டு போவோமே, எதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு இடத்துக்கு பஸ் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. அதே நேரம் அந்த பேட்டியில மணிமேகலைட்ட கடந்த வருஷம் சம்பவத்துக்கு அப்புறம் பிரியங்கா கூட பேசுற சூழல் எதுவும் ஏற்பட்டுச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ மணிமேகலை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதுக்கான அவசியம் ஏற்படல, என்னை பொறுத்தவரை அது முடிஞ்சு போன சாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேச்சையுமே முடிச்சுக்கிட்டாங்க. அன்மக்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.